Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 11 Physics Oscillationsலேருந்து Vertical Oscillations of a Spring தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் Horizontal Oscillationல நம்ம ஒரு Spring Mass System அப்படி எடுத்துட்டோம். இப்போ நான் இந்த பிளாக்கை நான் புல் பண்ணேன் அப்படின்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். நம்ம அதே தான் இங்கேயும் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ஹரிசான்டலுக்கு பதிலாக வெர்டிக்கலாக இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீலிங்ல நான் ஒரு ஸ்ப்ரிங்கை நான் ஹங் பண்றேன் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்கணும்னா மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ மாஸ் இருந்தா கூட மாஸ்லெஸ் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் எல், கேபிட்டல் எல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் அல்லது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் அதை கேன்னு எடுத்துக்கிறோம். அதோட டோட்டல் லென்த் எல். இப்போ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கன்சிடர் பண்றோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்மால் மாஸை நான் அட்டாச் பண்றேன். அப்ப அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மாஸ் டவுன்வர்டா புல் பண்ணும். அப்ப இலாங்கேஷன் நடக்கும். கரெக்டா? அப்போ அதோட ஒரிஜினல் லென்த் எல்ல இருந்து ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எல், ஸ்மால் எல் அப்படின்னு சொல்றோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கேபிட்டல் எல் ஒரிஜினல் லென்த். இப்போ இந்த மாஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இலாங்கேஷன் நடக்குது. அப்ப ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ இது டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்தா எனக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்னன்னா, இந்த ஸ்ப்ரிங்கோட எபிலிட்டி என்னன்னா ஸ்ட்ரெச் பண்ணாலும் கம்ப்ரெஸ் பண்ணாலும் அதோட மீன் பொசிஷனுக்கு வரத்துக்கு அது எப்போதுமே முயற்சி பண்ணும். அதுதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி. இப்போ ஒரு எஃபிடி வரையலாம். எஃபிடினா ஃப்ரீ பாடி டயக்ராம். நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் மாஸ் எம். இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு அப்வர்டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் F1. இந்த மாஸ் இருக்கு இல்லையா, அதை வெர்டிக்கலா ஹங் பண்ணனால ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஸ்ட்ரெச்சிங் மட்டும் நடக்குது, ஆசிலேஷன் எதுவும் ஆகல. அப்ப ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், 0. ஸோ அண்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போறோம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன, net force acting on the object is equal to mass into acceleration. Here acceleration is 0. Net force என்னென்ன, F1 and Fg. Fgங்கிறது என்னது, force due to gravitation. ஓகே, ஸோ அது mass into gravitation. இப்போ net force என்னென்ன இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுதுன்னா, F1ங்கிற ஒரு ஃபோர்ஸ் பிளஸ் mg is equal to 0. ஸோ இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னன்னா, நான் இப்போ ஹூக்ஸ் லா அப்ளை பண்ண போறேன். ஹூக்ஸ் லா எப்படின்னா, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கரெக்டா? ஸோ F1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஹூக்ஸ் லா டெரைவ் பண்ணோம். அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் சைன் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப எனக்கு மைனஸ் KL பிளஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ மைனஸ் KL, mg அதர் சைட் கொண்டு போனால் மைனஸ் mg, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ k பை m இஸ் ஈக்குவல் டு m நான் கீழே கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு g பை எல் இருக்கும். ஓகே, ஆர் நான் இது ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். m பை k எதுக்கு ஈக்குவலா இருக்கும், m பை k எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா l பை gக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸா டிரைவ் பண்றோம். இதை பின்னாடி வரக்கூடிய ஈக்குவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா, இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேல நான் கொடுக்குறேன். ஒரு ஃபோர்ஸை புல் டவுன்வர்ட்ஸா கொடுத்து அதை புல் பண்றேன். என்ன ஆயிடும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எல் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இந்த மாஸ் மேல கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த கேபிட்டல் எல் பிளஸ் ஸ்மால் எல்ங்கிறத ஒரு மீன் பொசிஷன் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளைட் என்னாகும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளைட் காசஸ்
displacement y. அப்போ எனக்கு நியூ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த நியூ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை F2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கும்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷனுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கும். அப்ப டோட்டல் எக்ஸ்டென்ஷன் என்ன? ஒரிஜினல் லென்த்ல இருந்து ஸ்மால் எல்ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷன் பிளஸ் y. So F2 is proportional to y plus L. The total extension ங்கிறது y plus L. இப்போ ஹூக்ஸ்ல அப்ளை பண்ணா F2 is equal to minus k times y plus L. So இந்த equation அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகே. So ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ y is the small displacement. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்ததுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும்? ஆக்சலரேட் ஆசிலேட் ஆகுது, அப் அண்ட் டவுன் ஆசிலேட் ஆகுது. அப்ப இந்த சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஆசிலேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது என்ன ஆகுது? ஆக்சலரேட் ஆகுது. அப்போ இங்க FBD அகெயின் வரையலாம். ஸோ இந்த ஸ்மால் பேஸ்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? F2ங்கிற ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஆக்சலரேஷன் எக்ஸிக்யூட் பண்றது. ஓகே, அப் அண்ட் டவுன். அப்ப நான் நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? F2 plus mg is equal to ma. இதுதான் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ், நியூட்டன் செகண்ட் லா படி. F2ங்கிறது என்ன? இப்பதான் நம்ம F2 வந்து is equal to minus k times y plus L. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் k நான் உள்ள கொண்டு போய்க்கிறேன். உள்ளக்கான டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். மைனஸ் ky மைனஸ் kl பிளஸ் mg இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஆக்சலரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் y-ஆ இருக்கும் பொழுது a வந்து என்னவா இருக்கும்? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் t ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதனால நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எழுதிக்கிறேன். இப்போ mgங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி டிரைவ் பண்ணியிருக்கோம். mg இஸ் ஈக்குவல் டு கேஎல் அப்படின்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? mg இஸ் ஈக்குவல் டு கேஎல். அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன வரும்? மைனஸ் கேஒய் மைனஸ் கேஎல் பிளஸ் கேஎல் இஸ் ஈக்குவல் டு m d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர். இப்போ ஆட்டோமேட்டிக்கா திஸ் கேஎல் அண்ட் மைனஸ் கேஎல் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன ஃபைனலாக கிடைக்குது? m d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k1. நான் m நான் வந்து கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நான் m கீழே கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் k பை m இன்டூ y. நான் முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதுக்கு சிமிலரா இருக்குன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சிமிலரா இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி டிரைவ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இதுவும் ஏ தான். ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒய். அப்போ ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? கே பை எம். இதுலேருந்து ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பார்ட்டிக்கிள் என்ன வரும்? ஒமேகா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு எனக்கு வரும். கரெக்டா? அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன? ஒமேகா பை 2π. ஒமேகா என்னது? k by m. ஸோ 1/2π டைம்ஸ் ரூட் ஆஃப் k by m. எனக்கு அதுதான் இங்க வருது. ஓகே. ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரீவியஸ் ரெண்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி ஒன்று டிரைவ் பண்ணோம். என்ன டிரைவ் பண்ணோம்? KL is equal to mg டிரைவ் பண்ணோம். அப்போ நான் எப்படி எழுதலாம்? k by m g by எழுதலாம். அல்லது இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா m by k-வை நான் l by g அப்படின்னு எழுதலாமா? சரி. இப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி தெரியும். நான் டைம் பீரியட் கண்டுபிடிக்க போறேன். டைம் பீரியட் என்ன? t வந்து 1/f. அப்ப இதை டோட்டலா நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 1/2π ஓட ரெசிப்ரோக்கல் 2π, k by m ஓட ரெசிப்ரோக்கல் m by k. ஸோ இந்த m by k எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நம்ம முன்னாடி பார்த்தோம். m by kங்கிறது இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் டிவைடட் பை the acceleration due to gravity. The small l extension. Okay. So நான் அப்ப எப்படி எழுதலாம்? t is equal to 2π square root of m by k. I can write 2π square root of l by g அப்படின்னு எழுதலாம். Okay. So நம்ம என்ன பண்ணோம்? அப்ப இந்த spring mass system வந்து it is executing simple harmonic motion. அதோட time period of oscillation நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So t வந்து time period of oscillation of the particle.
that execute simple harmonic motion. So இதோட யூனிட் என்னது செகண்ட்ஸ். இதுல இருந்து acceleration due to gravity என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும். அப்ப போத் சைட் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். So t square is equal to 2 pi square root of L by G the whole square வரும். ஓகே, அப்ப நான் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும்? 2 pi the whole square வந்து 4 pi square. இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். L divided by G மட்டும் வரும். இப்போ இதுல இருந்து நான் G என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். அப்ப G is equal to 4 pi square L divided by t square. இதுதான் acceleration due to gravity. So in the vertical oscillation of the spring mass system லந்து நான் acceleration due to gravity derive பண்ணியிருக்கேன். Okay, so இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த question 10.8 என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ஸ்கேல், அதாவது 0 to 25 kg வரைக்கும் அதோட ஸ்கேல் இருக்கு. அதோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட லென்த் வந்து 0.25 மீட்டர். ஸோ மாஸ் வந்து 25 kg வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம லோட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அன்னோன் பிளானட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க எக்ஸ். அதோட அந்த பிளானட்டோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 11.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். எர்த்தோட ஜாஸ்தி இருக்கு. இப்போ நான் ஒரு மாசம் நான் ஹங்க் பண்றேன், கேபிட்டல் எம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கொடுக்குறாங்க 0.50 செகண்ட்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இந்த மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா F is equal to mg. G நமக்கு ஆல்ரெடி தெரியும், m தெரியும். m கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம F கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ நான் எப்படி m கண்டுபிடிப்பேன்? நமக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு? லென்த் of the spring 0.25 meter, acceleration due to gravity, time period. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன தெரியும் ரிலேஷன்? km is equal to kl is equal to mg அப்படின்னு தெரியும். g தெரியும். எவ்வளவு மாஸ் வரைக்கும் நம்ம லோட் பண்ணலாம்? 25 kg வரைக்கும் லோட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 25 kg மேக்ஸிமமாக இருக்கும்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன, லென்த் எல்லாமே தெரியும். ஸோ k is equal to mg divided by L. m வந்து 25 multiplied by gravity வந்து 11.5 divided by length வந்து 0.5. நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட். ஸோ 1150 யூனிட் என்ன உங்களுக்கு? இதோட யூனிட்ங்கிறது நியூட்டன் divided by length ஓட யூனிட் மீட்டர், நியூட்டன் per மீட்டர். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியட் மாசம் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலான t is equal to 2 pi square root of m by k. கரெக்டா? இப்போ நான் ஸ்கொயர் பண்ணா எனக்கு வந்து m என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இங்க கேபிட்டல் m கொடுத்துருக்கறனால இங்க என்ன கேபிட்டல் m மாத்திக்கிறேன். இப்போ நான் ஸ்கொயர் பண்றேன். அப்போ t square is equal to 2 pi the whole square வந்து 4 pi square, ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும், கேபிட்டல் M divided by k வரும். எனக்கு k தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ m is equal to k இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ k t square divided by 4 pi square. k ஓட வேல்யூ என்ன? 1150 multiplied by டைம் பீரியட் வந்து என்னது? 0.5. ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து 0.50 செகண்ட்ஸ். 0.50 the whole square divided by நான் ஒரு ஸ்மால் மிஸ்டேக். இங்க லென்த் வந்து 0.25 இல்லையா? ஸோ 0.25 போட்டா எனக்கு 1150. ஸோ ப்ளீஸ் நோட் த மிஸ்டேக். ஓகே, சாரி. டிவைடட் பை 4 pi ஸ்கொயர். நான் வந்து பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நான் மாஸை கண்டுபிடிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பையோட வேல்யூ 3.14 the whole ஸ்கொயர் பண்ணா எனக்கு மாஸ் வந்து 7.28 வருது. நான் அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், 7.3 kg. ஸோ நான் இந்த மாஸ் ஹேங் பண்ணும்போது எனக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் 0.50 செகண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன? நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். F வந்து m into g. மாஸ் என்ன? 7.3 மல்டிப்ளைட் பை கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11.5. இதை மல்டிப்ளை பண்ணா ஸோ எனக்கு அரவுண்ட் 83.95 அப்படி வருது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 84 நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் பிசிக்ஸ்.